சூப்பராகிட்டு கல்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட்டும் உருளைக்கிழங்கு வச்சு பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு சட்னி தாளிச்சிக்கலாம். கொய்யாப்பழத்தை வந்து உழுகுறக்க விதைய அப்புறம் எடுத்துடணுங்க. எடுத்துட்டு நம்ம சதப்பகுதும் தோலையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். 2 பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, அப்புறமாட்டு மல்லித்தழை, லெமன் அரை லெமன் புளிஞ்சு ஊற்றிக்கோங்க. உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப. உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. 2 சீஸையும் துருவி எடுத்துக்கோங்க. உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ், வெங்காயம், மல்லித்தழை, சட்னி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. கட் பண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் பட்டர் தடவிட்டு நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவை ஸ்டப்பிங் பண்ணி தோசை தவால போட்டு எடுக்கணுங்க. எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி ஓரத்தில் கொஞ்சம் சாஸ் வச்சு மேலே மலை சாரல் மாதிரி ஓமப்பொடியை தூற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட் வந்து. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. மறுபடியும் செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாட்டு பண்ணியாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.